இன்னைக்கு நம்ம மாமியார் சமையல் மூலியமா என்ன பார்க்க போறோம் தெரியுமா? மீன் குழம்பு. என்னடா மீன் குழம்பா, கவுச்சி அடிக்குமே அப்படி இப்படின்னு இந்த சின்ன சிறுசுகள்லாம் யோசனை பண்ணுங்க. வேணாங்க, கவுச்சே அடிக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு மீன் குழம்பு கவுச்சி வராமல் நம்ம தான் அது கைப்பக்கத்தை நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே செய்யுங்க. மீன் குழம்புக்கு தேவையான பொருள்: மிளகா பொடி, எண்ணெய், பச்சை மிளகா, மாங்காய், கருவேப்பிலை, மல்லி, தக்காளி பழம், வெங்காயம், உப்பு, தேங்காய். இந்த பொடி இதில் சோம்பு, சீரகம், மிளகா வத்தை, மல்லி, கடலைப்பருப்பு நம்ம எல்லாம் போட்டு இதில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ புளியை நல்லா ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் மிளகா பொடி போட்டு கரைக்க போகிறேன். இதில் நமக்கு தேவையான மிளகா பொடி போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டோம். புளியை நல்லா கரைச்சி அதில் இந்த கோந்தா இருக்கு, நல்லா வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கணும். கரைச்சாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு இப்போவே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடணும். உப்பு போட்டாச்சு. வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன். எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் எவ்வளோ அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், குழம்பு நல்லா இருக்கும். குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டாதான் ருசியாக இருக்கும். வெந்தயத்தை போட்டு வெந்தயம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், வெங்காயத்தை போட்டோம். வெங்காயத்தை போட்டு தக்காளி, தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதங்கணுன்னு இந்த கருவேப்பிலை இருக்கு பாருங்க, இந்த குழம்பு கூட்டி வச்சிருக்கேன்ல, அதில் பச்சை கருவேப்பிலைய 2 எடுத்து போட்டுடணும். இப்போ நம்ம குழம்புக்கு எப்போது மாதிரிக்க கருவேப்பிலை, மல்லி போட்டாச்சு. கூட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இதில் மிளகா பொடி, புளி இதை அதில் ஊற்றணும். நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு கொதியல் 3 கொதியல் அந்த மிளகா கடுப்பெல்லாம் தீர்ந்த பிறகுதான் நம்ம மீனை போடணும். மீனை போட்டோன்னா இல்லைங்க, மீன் குழம்பு வச்சாக்கா அந்த குழம்பு கூட்டி வைக்கிறதோட மீனையும் போட்டுறாங்க. அது உடஞ்சி கூழாக போயிடுது. அப்படி செய்யக்கூடாது. நல்லா குழம்பு கொதித்து அந்த வாடையெல்லாம் போன பிறகு கம்மன்னு ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வர நேரத்தில் தான் அந்த மீனை எடுத்து போடணும். போட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு வச்சா நம்ம வீட்டில் வச்சா நம்ம வீட்டில் சுற்றி ஏரியாவே கம்மன்னு மணக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக வைக்கணும் மீன் குழம்பு. மீன் குழம்பு கவிச்செல்லாம் அடிக்காதுங்க. மீன் வாங்கிட்டு நம்ம உரசக்குள்ளேயே நல்லா அந்த பிள்ளாலெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். மெயினாக மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா உரசி ஒரு 4-6-7 தண்ணியில் கழுவணும். கழுவுனாதான் அந்த மீன் கவிச்சடிக்காது. மீன் குழம்பு வைக்கிற விதத்தில் வச்சா 8 நாளைக்குனாலும் மீன் குழம்ப சுண்ட வச்சு அப்படி சாப்பிடலாம். தேனாமிரதமாக இருக்கும். இப்போ இந்த நல்லா கொதிக்கிட்டு, இந்த கொதிக்கிற வரைக்கும் சும்மா எதுக்கு நிற்கிறானே, ஒரு பாட்டை பாடுவோமே. ஆகாச புளிய மரம், ஆகாச புளிய மரம், ஒரு நானும் நிற்கும் மரம். ஆகாச புளிய மரம், ஒரு நானும் நிற்கும் மரம். கண்டவங்க வெட்டாதீங்க,
கண்டவுங்க வெட்டாதீங்க கையெடுத்து கும்பிடுறேன், கண்டவுங்க வெட்டாதீங்க கையெடுத்து கும்பிடுறேன், நானே பொழுதானே நானே. நாத்து நட்டு நானேறியே, நாத்து நட்டு நானேறியே, நடவு நட்டு நானேறியே, செத்துக்குள்ள இறங்கையில, செத்துக்குள்ள இறங்கையில செல்ல முகம் வாடுதுங்க, செத்துக்குள்ள இறங்கையில செல்ல முகம் வாடுதுங்க, நானே பொடுதான நானே. பார்த்தீங்களா, போதிச்சிருச்சு. வாடை வருதுல்ல உங்களுக்கெல்லாம்? வரும் வரும். இப்போ நல்லா வாடை வருது. இப்போ என்ன செய்கிறோம், இந்த தேங்காயில் சின்ன வெங்காயமும் தேங்காயும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்படி சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ அதில் போடுறேன் நான். தேங்காயும் சின்ன வெங்காயமும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கேன். வாசத்தை பார்த்தீங்களா? கம்மா 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 கம்மான்னு வாசிக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மீனை எடுத்து போடுறதில்ல. மீன் போடக்குள்ள போட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க இருக்கணும். 5 நிமிஷத்துக்குள்ள அந்த மீன் குழம்பை இறக்கிடணும். மீன் குழம்பு போடக்குள்ளேயே மாங்காயும் போட்டுடணும். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா என்ன ருசியா இருக்கும். அந்த வாசமே ஒரு தனி வாசம் தாங்க. அது நல்லா கொதிக்கட்டும். 3 கொதியல் வந்தா போதும், ரொம்ப கொதிக்க கூடாது. கொஞ்சம் மூடி வைப்போம். மீன் குழம்பு 5 நிமிஷம், அந்த மீனை போட்டு 5 நிமிஷம் கழிச்சு உடனே இறக்கி வச்சிட வேண்டியது. பார்த்தீங்களா? மீன் குழம்ப கவுச்சில்லாம தூக்கி கொடுக்கறது மாங்காய் தாங்க. மாங்காய் போட்டு நீங்க மீன் குழம்பு வச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 1 கிலோ மீனுனாக்கா ஒரு 100 கிராம் புளி போடலாம், ஒரு மாங்காய். அதே மாதிரிக்கு நல்லா நமக்கு காரத்துக்கு தக்கன அது போடணும். இறக்க போற நேரத்தில் ஒரு 2 பச்சை மிளகாய் அது வெட்டாம போடணும், அது இன்னொரு டேஸ்டா இருக்கும். பச்சை மிளகாயை போட்டு இன்னும் 2 கருவேப்பிலை போடுற வேண்டியது. மீனோட கவிச்ச அந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் தூக்கி எரிஞ்சிடும். அது அப்போ டேஸ்டா இருக்கும்னா. அப்போ ஆஹா என்ன சுவை! உங்களுக்கெல்லாம் நாக்கு எவ்வளோ சுவையா இருக்கு. கொஞ்சோடு குழம்பு வச்சுக்கிட்டு இவ்வளோ சோறு சாப்பிடலாம். எப்படி மீன் குழம்பு மணக்குதா பாருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது, வீடியோவை அந்த டிவியில் சோப்பு பட்டன் இருக்குல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமியார் மீன் குழம்பு எப்படின்னுட்டு நம்ம எல்லாரும் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்து ஒரு புதுமையான ஒரு சமையலோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.